வணக்கம். என் பேர் டாக்டர் சுசித்ரா. கமெண்ட் செக்ஷனில் வந்திருக்க சில கேள்விகளுக்கு பதில் சொல்கிறேன். முதுகு வலி 15 வருஷமாக இருக்குது, அறுவை சிகிச்சை பண்ணி தான் ஆகணுமா, அது இல்லாமல் வேறு வழி இருக்கான்னு கேட்டிருக்காங்க. முதுகு வலின்றது ரொம்ப ப்ராட் கேட்டகரி. அதாவது நீங்கள் சொல்கிறத வச்சு எதனால் முதுகு வலின்னு தெரிஞ்சால் தானே அதுக்கு தகுந்த மாதிரி சொல்ல முடியும். சப்போஸ் நீங்கள் உங்கள் வயசு எதுவுமே எனக்கு தெரியாது, அதை நீங்கள் இன்னும் கொஞ்சம் நிறைய டீட்டெயில்ஸ் போட்டால் தான் என்னால் சொல்ல முடியும். ஸோ சப்போஸ் நீங்கள் யங்கர் பர்சனாக இருந்தால், அதாவது கொஞ்சம் வயசு குறைச்சலாக இருந்தவங்களா, வயசு குறைச்சல்னா என்ன, நான் 50க்கு மேலே குறைச்சல்னு தான் சொல்லுவேன். ஸோ 50க்கு கீழே ஸோ அந்த மாதிரி குறைச்சலாக இருந்ததுன்னா, உங்களுக்கு இப்போ விழுந்து அந்த மாதிரி முதுகு வலி வந்ததுன்னா, ஒரே ஒரு டிஸ்க் நகர்ந்துருக்கு அப்படின்னா உங்களுக்கு அறுவை சிகிச்சை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது மருந்து மாத்திரை இல்லை, கேட்கலன்னா தான் அறுவை சிகிச்சை தேவைப்படும். அப்படின்னா யங்கர் பர்சனாக இருந்தால் சரி. இதுவே ஒரு 70 வயசுக்கு மேலே இருக்கவங்க முதுகு வலி டிஸ்க் நவுந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா, அவங்களுக்கு நிறைய லெவலில் நவுந்திருக்கும், ஒரு டிஸ்க் மட்டும் நவுந்திருக்காரு. அதனால அவங்களுக்கு அறுவை சிகிச்சை அவ்வளோ பயனுள்ளதாக இருக்காது. ஆனால் நீங்கள் ஸ்பைன் சர்ஜன் பார்த்தா தான் அவங்க சொல்லுவாங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குமா இல்லையா. ஸோ ஒரு ஆர்த்தோ டாக்டர், எலும்பு டாக்டர் பார்க்கணும். அறுவை சிகிச்சை இல்லாமையே நிறைய, அதாவது உங்களுக்கு அறுவை சிகிச்சை தேவையில்லை ஆனால் முதுகு வலி ஜாஸ்தி இருக்குன்னா நீங்கள் உங்கள் ஆர்த்தோ டாக்டர் பாருங்கள், இல்லை ருமட்டாலஜி டாக்டர் பாருங்கள். இவங்க யாரும் பார்த்து உங்களுக்கு இன்னும் வலி ஜாஸ்தி இருந்துகிட்டே இருக்குன்னா பெயின் கிளினிக் போங்க. அவங்க முதுகில் சில ஊசிகள் அந்த மாதிரிலாம் போடுவாங்க, அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கலாம். அயர்ன் டேப்லெட்ஸ் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்கீங்க. லிவோஜன் தான் நான் எடுத்துக்கிறது, அது ஃபெரஸ் ஃபியூமரேட்னால. பட் எந்த அயர்ன் டேப்லெட்னாலும் எடுத்துக்கலாம். இன்னும் ஒரு 3 மாதம் தொடர்ந்து போட வேண்டியிருக்கும் அயர்ன் தேவை உங்களுக்கு அப்படின்னா. வெயிட் கெயினுக்கு இன்ஜெக்ஷன் இல்லை டேப்லெட்ஸ் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. வெயிட் கெயினுக்கு முதல்ல ஏன் வெயிட் லாஸ் ஆகிருக்குன்னு பார்க்கணும். சப்போஸ் உங்களுக்கு டிபி இல்லை டயபெட்டிஸ் அன்கண்ட்ரோல்டாக இருக்குது, இல்லை தைரோடாக்சிகோசிஸ், அதாவது தைராய்டு ஜாஸ்தியாக வேலை செய்கிறது. பொதுவாக குறைச்சலாக வேலை செய்கிறது தான் காமன், ஆனால் ஜாஸ்தியாக வேலை செய்கிறதும் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அதெல்லாம் இருந்ததுன்னா வெயிட் ஏறாது அந்த மெடிக்கல் ப்ராப்ளம்னால. அப்போ அதை சரி பண்ணால் தான் வெயிட் ஏறும். அதனால் நீங்கள் டயபெட்டிஸ், டிபி, தைரோடாக்சிகோசிஸ் இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்குது. ஸோ உங்கள் டாக்டரை போய் பாருங்கள், வெயிட்டு ஏன் குறைஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்குறதுக்கு. அது எதுவும் இல்லை, எல்லாம் நார்மலாக இருக்குன்னா எக்கு, சன்னா இதெல்லாம் சாப்பிட்டா வெயிட் ஏற வாய்ப்பு இருக்குது. வணக்கம்.